வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை படைப்புகளை அசைபோட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 15/7/1989 துக்ளக்கிதழில் வெளியான கேள்வி பதில் 82வது பகுதியாக இடம்பெறுகிறது. என் மீது துரும்பு விழுவதை கூட என் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மீது ஒரு தூசு விழுவதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்கிறாரே கலைஞர். உண்மைதான். எமர்ஜென்சி சிறையில் தொண்டர்கள் மீது தூசி விழவில்லை, லட்டி விழுந்தது. அதை பொறுத்து கொள்ள முடியாத கருணாநிதி அந்த லட்டியை விழச் செய்த இந்திரா காந்தியுடன் லட்சிய உறவை ஏற்படுத்தினாரே, மறக்க முடியுமா? தலைவர்கள் கோபுரம் என்றால் கண்ணுக்கு தெரியாத பீடம் தொண்டர்கள்தான் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. கோபுரத்தை கோட்டைக்கு அனுப்பிவிட்டு தான் பல இடத்திலே இருக்கும் பீடத்தை அரசியல் கட்சிகளில் தான் பார்க்க முடியும். காரியவாதி கோபுரங்கள், அப்பாவி பீடங்கள். இது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதில். கொள்கையா பதவியா என்ற நிலை வந்தால் பதவியை தூக்கி எறிவேன் என்று கருணாநிதி பேசியிருக்கிறாரே, இது பற்றி தங்கள் கருத்து? கொள்கையா பதவியா என்ற நிலை அவருக்கு ஏன் வரப்போகிறது? பதவிக்காக கொள்கை என்று தீர்மானமாக செயல்பட்டு வருவோராயிற்றே. அடுத்த கேள்வி, எம்ஜிஆரை விட கருணாநிதி மேலும் பல இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தியும் அவரால் எம்ஜிஆரின் இடத்தை பிடிக்க முடியவில்லையே. ஒரிஜினல்களுக்கு கிடைக்கும் அப்ளாஸ் மிமிக்ரி செய்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. முரசொலிமாறன் மீண்டும் எம்பி ஆவது குறித்து, கழகம் ஒரு குடும்பம். தனிப்பட்ட முறையில் விதியின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உண்டா? உண்டு. நாட்டில் நடப்பதையெல்லாம் ஓரளவு சகித்து கொள்ள இந்த உபாயம் உதவுகிறது. சாதா பல்டி, அந்தர் பல்டி என்ன வேறுபாடு? ஈழம் விவகாரத்தில் பிரேமதாசா அடித்தது சாதா பல்டி என்றால், கருணாநிதியும் பிரபாகரனும் அடித்தது அந்தர் பல்டி. தெலுங்கு கங்கைக்கு திராவிட கங்கை என்று பெயரிட்டிருக்க வேண்டும் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே, இது பொருந்தும். ஏனென்றால் இந்த தெலுங்கு கங்கை சமாச்சாரம் திராவிட நாடு சமாச்சாரம் மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது என்று பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து சோ அவர்களின் அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆர்வமுள்ள பிறருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.